சின்ன சின்ன கண்ணசைவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. எங்க இவ்வளவு நாள் காணும்? நாளுக்கு நாள் அம்மாவோட டார்ச்சர் தாங்க முடியல. இதுக்கு ஒரு முடிவு கட்டியாகணும். பின்னாடி யார் வராங்கன்னு பார்த்துக்கலாம். ஏய் இந்தாடி, என்னடி அங்கிட்டு பார்த்துட்டு இங்கிட்டு பாருடி. யார் வராங்கன்னு பார்க்க வேண்டாமா? சரி பார்த்ததுல போதும், இங்கே வா. இங்கே தானே நிற்கிறேன், சொல்லுங்க. பக்கத்தில் வாடி, அப்பதான் சொல்ல முடியும். பக்கத்தில் தான் நிற்கிறேன், சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. கொண்டுருவேன் உங்களை, சொல்லுங்க. எப்படி கேட்கலடி பேசுறது, அதுக்கு தான் கூப்பிட்டேன். பக்கத்தில் வா. இவ்வளோ பக்கத்தில் பேசுறது உங்களுக்கு கேட்கல? இதெல்லாம் ரொம்ப ஓவர் அல்ல, சொல்லுங்க. பக்கத்தில் வாமா ப்ளீஸ் வா. சரி இருங்க வரேன். அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க, இங்கே வா. மீனாட்சி நீ பாருமா. என்ன விடுங்க, யாராவது வந்துட போகிறாங்க, நான் போகிறேன். இல்லைம்மா உன்ட்டு கொஞ்சம் பேசணும், அதான் வர சொன்னேன். சொல்லுங்க. சிப்பாங்க. என்ன ஒரு வாசம் மேல. சிப்பாங்க. என்ன மாமான்னு கூப்பிடுவியா? அப்பெல்லாம் கூப்பிட முடியாது. ப்ளீஸ் செல்லும். போங்க. என்னங்க என்னமோ சொல்லணும்னு சொன்னீங்கல்ல, சொல்லுங்க. யாராவது வந்துட போகிறாங்க. ஐ லவ் யூ செல்லும். இதை சொல்லதான் கூப்பிட்டீங்களா? இல்லை, ஆனால் இதுவும் சொல்லணும்ல. நான் சொல்லியிருக்கேன், ஆனால் திருப்பி ரிட்டர்ன் சொல்லவே இல்லை மேடம். ஐ லவ் யூ மாமா. என்ன சொன்ன, திருப்பி சொல்லு. திருப்பிலாம் சொல்ல முடியாது மாமா, போங்க. செல்லுக்குட்டி சரி, வைக்கப்பட்டதெல்லாம் போதும். இங்கே திரும்ப ஒரு விஷயம் சொல்லணும் உன்கிட்ட. ஐயோ போங்க. திரும்படி உன்ட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க, நான் கேட்குறேன்ல. இங்கே திரும்பம்மா ப்ளீஸ்மா செல்லும்ல. சொல்லுங்க. அது வந்து என்னன்னா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? சைலண்ட் ஆகிட்டா? இல்லைங்க, என் படிப்பு முடியட்டும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அப்படிதாம்மா நினச்சேன். வீட்டில் அம்மா பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்க. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்றதே தெரியல. வெளியில் வேற பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க. நான் இந்த டைமிங்கில் அமைதியாக இருக்கிறது எனக்கு சரியாக படலை. நான் கல்யாணம் மட்டும் பண்ணணும்னு நினச்சிருந்தேன்னா எப்போவுமே கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு மனசுக்கு விருப்பப்பட்ட பொண்ணை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இவ்வளோ நாள் எனக்கு அவ்வளோவா யாருமே பிடிக்கல. அதனால தான் அமைதியாக இருந்தேன். ஆனால் இப்போ உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. கல்யாணம் பண்ணால் ஒன்று தான் நான் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதான் எல்லார்கிட்டையும் பேசலான் இருக்கேன். என்னங்க, என்னை ஏற்றுப்பாங்களா? எதுக்கடி அப்படின்னு நினைக்கிற? உனக்கு என்னடி குறை நீ ஏற்றுக்காமல் போகிறதுக்கு? இல்லைங்க, நான் நான் இந்த குடும்பத்தை பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல. நான் அப்படி இல்லைல்ல. எனக்கு நான் நான் அனாதை தானே. அதாங்க, எனக்கு யாருமே இல்லை. ஏற்றுப்பாங்களா? அத்தை ஏற்றுப்பாங்களா என்ன? இன்னொரு தடவை அனாதன்னு சொன்னேன், யாருமே இல்லைன்னு சொன்னேன், முக்கரை பேத்துருவேன். பார்த்துக்கோ, பட்டில் ஒட்டச்சிருவேன். நான் இல்லையாடி உனக்கு அனாதன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா? இந்த குடும்பத்தில் எல்லாருமே உனக்காக இருக்காங்க. எதுக்கு நீ எப்படி சொல்கிற? இல்லைங்க, நீங்கள் சொல்லலாம், ஆனால் அத்தை எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலல்ல. அதனால தான் இன்றைக்கி நான் ராஜா கிட்டேயும் சூர்யா கிட்டேயும் பேசலான் இருக்கேன். அவங்கன்னா கரெக்டாக பேசிடுவாங்க. ஓரளவுக்கு எல்லாம் பயப்படுவாங்க.
அதனால அவங்ககிட்ட நம்ம பேசுவோம். ராஜாக்கு எப்பயுமே அம்மா பயப்படுவாங்க. அதனால ராஜா பேசினா கரெக்டாக இருக்கும். பேசலாம். அப்புறம் அசோக அவர் இருக்கார்ல, அவர் பேசுவார் கண்டிப்பாக. அவர் சொன்னாலும் கேட்பாங்க. அதே மாதிரி பாலதத்தா மோஸ்ட்லி வீட்டில் எல்லாத்துக்குமே தெரியும், தெரியாமலாம் இல்லை. இப்போ நான் இன்னும் பேச சொல்லல, அதுக்காக தான் என்ன வெயிட் பண்ணுறாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியுது. ம், பிரச்சனை எதுவும் வந்துடாதே. இங்கே பாருடாமா, நீ எதுக்கு பயப்படுற நல்லாவே தெரியுது. பிரச்சனைலாம் வராது. அப்படியே வந்தாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன். புரியுதா? நீ இதையும் பொண்டாட்டி, சரியா? பயப்படாத எதுக்குமே. நான் இருக்கேன்ல. நான் எப்படியாவது ஸ்ட்ராங்காக நின்னாலும் நீ கல்யாணம் பண்ணிடுவேன். எங்கள் அம்மா என்ன தான் பண்ணாலும் நான் உன்னை விட மாட்டேன். புரியுதா? தைரியமா இரு. இல்லைங்க, பயமா இருக்கு. பயப்படாதம்மா, நான் இருக்கேன்ல உன் கூட. அந்த அளவுக்குலாம் விட மாட்டேன் உன்னை. உன்னை விட்டு கொடுத்துட்டுலாம் நிற்க மாட்டேன், சரியா? அப்புறம் எத்தனையோ உன்னை லவ் பண்ண. ரொம்ப இல்லை, பயப்படாது, சரியா? எனக்கு தெரியும் நீ பயப்படுவேன்னு. அதனால தான் நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு பேசிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் பேசலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருந்தேன். அதே மாதிரியே பயப்படுறேன். தங்கம் இல்லை, பயப்படாது. என்ன எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். சரிங்க. பேசவா? சூர்யாக்கிட்டையும் ராஜாக்கிட்டையும் பேசவா? சரிங்க, பேசுங்க. ஆனால் படிப்பு வீட்டில் அம்மா பிரச்சனை பண்ணிகிட்டே இருக்காங்கடா. அதனால தான் இப்போ கல்யாணம் பண்ணணும் ஒரு முடிவு பண்ணேன், சரியா? அதனாலும் படிப்புக்கு எந்த வித பாதிப்பும் வராது. நீ அது எந்த பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை, சரியா? நீ படிக்கலனா தான் உன்னை உள்ளது கட்டுவேன். கல்யாணம் ஆனாலும் நல்லபடியாக நீ படிக்கணும், சரியா? நீ செல்லு குட்டி. சரிங்க. ஏண்டி நீ இத்தனை முட்டம் கொடுத்துருக்கனே, உனக்கு ஒன்றாவது கொடுக்கணும்னு தோணுச்சா? கொள் நெஞ்சு கறி. அதெல்லாம் முடியாது. அதை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னீங்கல்ல, அப்போ மொத்தமாக வாங்கிக்கோங்க. சரி, மொத்தமாக கொடுக்கறதெல்லாம் சரிதான். இப்போ அதில் ஒரு கொஞ்சோண்டு தரலாம்ல? அதெல்லாம் முடியாது, என்னை விடுங்க. யாராவது வந்துட போகிறாங்க. யாரும் வரமாட்டாங்க, எனக்கு தெரியும். எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க, தெரியும் எனக்கு. பார்த்துட்டு தான் வந்தேன். ப்ளீஸ் விடுங்க. அதெல்லாம் விட முடியாதுங்க. எனக்கு ஒன்றே ஒன்று மட்டும். வேணாங்க. எனக்கு வேணுங்க. ப்ளீஸுங்க விடுங்க. ஒன்றே ஒன்று மட்டும் ப்ளீஸ்மா. செல்லோல. சரி, நீ எனக்கு கொடுக்க வேணாம், நான் உனக்கு கொடுக்குறேன். விடுங்க ப்ளீஸுங்க, யாராவது வந்துருவாங்க. ப்ளீஸ்மா. ஓகேவா? ஐயோ, மழை பெய்யுது. நான் போகிறேன். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீதானே, காற்றை போல நீ வந்தாயே, சுவாசமாக நீ நின்றாயே, மார்பில் ஊறும் உயிரே. என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், கண்ணழகா பொன்னழகா, டே மச்சான் பெண்ணழகா, டே மச்சான் பேரழகா. டேய் போதுண்டா, அவனை படாப்படுத்தாதீங்க, விடுங்கடா. மாட்டிக்கிட்டமோ? நல்லா வசமா மாட்டிக்கிட்டா மச்சான். ஷப்பா, இப்ப என்னதாண்டா உங்களுக்கு பிரச்சனை? எதுக்குடா நீ இப்படி படுத்துறீங்க? அப்ப என்ன நடந்துச்சு சொல்லு, சொன்னா நாங்க விட்டுருவோம். சுருட்ட ஒன்னாதான்டா எல்லாமே. இருடா உனக்கு இருக்கு. டே அப்ப சொல்ல மாட்டேன் என்கிட்ட. டே அப்படிலாம் இல்ல, நீ வேற படுத்தாதுடா. மாப்பு அப்பன்னு சொல்லு. அப்ப அது யாரு? குப்பமான்றா, நீ படுத்து இருக்கிறாங்களே. இல்ல என்கிட்ட சொல்றதுனால உனக்கு என்ன கௌரவ குறைச்சல்னு கேக்குறேன். கௌரவ குறைச்சல்லாம் இல்லடா, அது எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியலடா. வாயில தாண்டா மச்ச சொல்லுவாங்க. இருங்க, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு சொன்னடா.
ஏய் நான் வேணா பெரிய ஆக்டர்ஸ் யாராவது கூப்பிட்டு வந்து ஆரம்பிச்சு வைக்க வேடா. கொண்டு அப்படி தள்ளி விட்டுருவோம் தண்ணிக்குள்ள அமைதியா உட்காந்துரு. சரிடா சரிடா கோவப்படாத. எங்க சொல்லு பாப்போம் என்ன நடந்துச்சுன்னு. நம்ம எப்படி பண்ணாலும் அவங்க சுத்தி சுத்தி அதுலயே வந்து நிக்கிறாங்களே. என்ன பண்ணலாம்? சொன்னா பயங்கரமா ஓட்டுவானுங்களோ. ம் நல்லா வச்சு செய்வோம். டேய் ஏன்டா இப்படி படுத்துறீங்க என்ன? டேய் இப்ப சொல்ல போறியா இல்ல நானும் உன் தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறோம் பதுக்கும் சொல்லடா மரியாதையா. யாடா அந்த பொண்ணு ஏதோ சுத்தி சுத்தி பாத்தியாம்ல கேள்விப்பட்டு. அது வந்து அப்படியெல்லாம் ஆரம்பிச்சான் நம்மள பார்க்கலையே. உனக்கு யார் சொன்னா? நடிக்காதரோ நடிக்காத சொல்லு மரியாதையா சொல்லிடு. அப்புறம் பார்த்துக்கோ எங்க ட்ரீட்மெண்ட் அப்புறம் வேற மாதிரி இருக்கும். அப்புறம் நாங்க கண்டு பிடிச்சோன்னு வச்சுக்கோ எங்க ட்ரீட்மெண்ட் வேற லெவலில் இருக்கும் பார்த்துக்கோ. சொல்லுடா. பா கத்தாதீங்கடா காதுகிட்ட வந்து ரெண்டு பேரும் நடுவில் உட்கார வச்சு இந்த பாட்டு பண்றாங்களே. சரி சரி சொல்றேன் 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 சொல்றேன். அந்த பையன் இருக்கட்டும் சொல்லு கேப்போம். அது வந்து அது வந்து ஏற்கனவே இங்கே தான்டா இருக்கும். நீ எத்தனை வந்து சொல்லுவ? இப்போ நீ பேக் போ. என்ன செய்றீங்க? இதுதான்டா மிச்சம் விற்கும். சரி சரி வைக்கப்பட்டதெல்லாம் போதும் முதல்ல சொல்லு. நான் இப்போ பார்த்தது சொல்லவா இல்லை இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்தேனே அதை சொல்லவா? ஓ அப்ப சாரி இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பார்த்துருக்கீங்க. அப்ப அது ஏன் எங்கிட்டலாம் சொல்லலை? அப்படிலாம் இல்லடா. அப்ப ஏதோ ஒரு சொல்லலடா. சரி விடுமாமா திணறான் பையவுல திணறாதரா. நீ சொல்லு என்ன நடந்துச்சோ ஆட்ரா ஃபர்ஸ்ட்ல இருந்தே நீ சொல்லு. ஃபர்ஸ்ட் நீ அவங்களை எங்க பார்த்த? சிப்பூடா எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? டே உனி வெளுத்துருவேன் சொல்லிடு மரியாதையா. டே போதுண்டா முடியலடா. ஓ சரி சரி சொல்லு சொல்லு. டேய் சொல்லுடா. நானு ஒரு தடவை ஊட்டிக்கு போனேனே கேம்புக்கு போனேனே ஞாபகம் இருக்கா? ஆமா ஆமாண்டா சொல்லுடா. அதுக்கப்புறம் அப்ப கேம்ப் முடிச்சுட்டு அங்க இருக்கிறவங்களாம் பக்கத்துல இது கோயில் இருக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னாங்களா? சரி அப்ப போனப்ப எல்லாரும் கோயிலுக்கு போகணும்டா. எல்லாரும் ஒரு ஒரு பக்கம் போயிட்டாங்க. நான் சரி ஒரு பக்கம் அப்படி போனேன்னா அப்படியே ஓபன் பண்ண பிளாஷ்பேக் கோயில்ல நீ அங்க நின்றுட்டு இருக்க சரிதானே? போங்க வாங்க அப்படியே பிளாஷ்பேக் போவோம். இந்த ஊரே இவ்வளவு செம்மையா இருக்கு சூப்பரா இருக்கு. அதுல அந்த கோயில் அல்டிமேட். அந்த கோலம் செம்ம பா செம்மையா இருக்கு. யாரு உட்காந்துட்டு இருக்கான்? அந்த பொண்ணு யாரு? வா அழகா இருக்கா பொண்ணு முகத்தை பார்க்கணுமே. என்னடாச்சு அப்புறம் பாத்தியா இல்லையா அந்த பொண்ணு? இருங்க இருங்க சொல்றேன். அப்புறம் நானும் அங்கிட்டு போய் ஒளிஞ்சிட்டேன்னா ஒளிஞ்சியும் அந்த பொண்ணை பார்த்தா அவங்கள காணும். நானும் கொடுத்துறேன் எல்லா பக்கமும் சுட்டேன் காணும். அப்புறம் ஒரு இடத்துல இருந்து நான் சரி இங்க நின்று பார்ப்போம் இங்கதான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சாமி கிட்ட நின்றுட்டு இருந்தேன். என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு. சின்ன கடவுளே இப்படி விளையாடுறீங்க. ஒரு அழகான பொண்ணை காமிச்சிட்டு உன் முகத்தை பார்க்கலான்னு பார்த்தா கால் காணுமே. எப்படியாவது அவளை திருப்பி வருவீங்க. எல்லா பக்கம் தெரியாச்சு. ஒருவேளை வீட்டுக்கு கிளம்பிப்பாரோ? அப்போத அந்த பொண்ணோட குழு சத்தம் மாதிரி இருக்கு. அந்த பொண்ணோட குழு சத்தம் தான். பெரிய பெரிய தூண்களுக்கு இடையில நிறைய விளக்கெரியுது. அதுக்கு நடுவுல நிறைய பூ போட்டு வழியில இருக்கு. அவ அந்த பூ மேல அழகா மிதிச்சு அந்த சிக்குச்சூதி எரியிற அந்த விளக்குகளுக்கு நடுவுல அது அழகா நடந்து வரா. அந்த விளக்கோட வெளிச்சத்துல அவ முகம் அவ்வளோ பிரகாசமா இருக்கு. அவ்வளோ அழகா இருக்கா. ஏதோ வானத்துல இறங்கி வந்த தேவதை போல.
போகுதே. நான் அப்படியே பார்த்து ஒரு நிமிஷம் கிறங்கி போயிட்டேன். அவள் அழகுல என்கிட்ட வந்தா. என்னை கடந்து போகிறதுக்கு அவளோட வாசம், அவள் கையில் வச்சிருந்த அந்த துளசியோட வாசம், வா எப்படிடா அதெல்லாம். என்னை நெருங்கி வந்து அதுக்கப்புறம் என்னை கடந்து போயிட்டா. ஆனால் அதை என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதனால அவளை பின்தொடர்ந்தேன். அவள் எங்கே இருக்கா, என்ன பண்ணுறா அப்படின்றத பின்தொடர்ந்து கண்டுபிடிச்சேன். போதுண்டா எப்பா, முடியல. டேய் கொய்யால, என்னடா கவிதை மாதிரி சொல்ற? ஆமாண்டா கொய்யால, பாருடா எப்படி முன்னேறிட்டா பாருடா நம்ம கூட இருந்துட்டு. நல்லா இருக்குடா. சரி சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் பாத்தியா பார்க்கலையா? கண்டுபிடிச்சிட்ட அவ எங்க இருக்கான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் என்ன, நான் அவள் அங்கே காலேஜில் படிச்சுட்டு இருந்திருப்பா போல. நான் அதை தான் கண்டுபிடிச்சேன். நேராக காலேஜுக்கு போனான். அப்புறம் ஈவினிங் இருந்துட்டு அவள் எங்கிட்டு போனானே தெரியல. அது கண்டுபிடிக்க முடியல. அவள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நானே அவள் காலேஜில் போய் பார்த்தேன். அப்புறம் கொஞ்ச நாளையில் அவள் எங்கே தங்கியிருக்கா அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டேன். ஓ, அந்த இடையில கொஞ்ச நாள் எங்கேயோ போறேன்னு சொல்லிட்டு போனீங்க. அதான் இதா தனியாக போனீங்க அதானே? ஆமாண்டா. சொல்லு முதல்ல. அப்புறம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன, போய் பார்க்கறது வைக்கிறது எல்லாமே பண்ணேன். அதெல்லாம் சரிதான். அந்த பொண்ணுக்கிட்ட லவ் சொன்னியா சொல்லலையா? இல்லைடா, லவ்லாம் சொல்லலை. ஆனால் நான் அவளை பார்க்குறேன் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சது. என்னை பார்த்து சிரிப்பா இல்லடா? டே, இந்த மூஞ்சியை பார்த்து இப்போ சிரிப்பு வரும் அவளுக்கு. டே சரி சரி சொல்லு, அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்புறம் லாஸ்ட்டாக ஒன் டைம் போனேன்டா ஊட்டிக்கு. அப்போ அவன் இங்கேருந்து எங்கே போனானே தெரியல. நானும் எல்லா பக்கம் விசாரித்தேன். காலேஜுமே டிஸ்கண்டினியூ பண்ணிட்டா அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதோட அவள் எங்கே இருக்கான்றது எனக்கு தெரியல. ரொம்ப நாள் அவளை நான் பார்க்கவே இல்லை. சரி, அப்போ இதெல்லாம் நான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அதுக்கு முன்னாடி அப்படி தானே? அதாவது நீ ஹோம்ஒர்க் போகிறதுக்கு முன்னாடியே ஒன் டைம் போனடா. அப்பயே அவங்க இல்லை. அதுக்கப்புறம் நீ ஹோம்ஒர்க் போயிட்டியா? அதுக்கப்புறம் நான் அவளை தேடினேன். அதுக்கப்புறம் அவள் கிடைக்கவும் இல்லை. சரி, நான் அதோட நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இப்போ தாண்டா அவளை பார்த்தேன். நீ எப்படி பார்த்த? இப்போ இந்த ஆசிரமத்துக்கு போனீங்க, போயிட்டு செக்அப் வரும்போது நீ பார்த்தியா? இல்லைடா, காலையிலேருந்து ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சா. அதனால எங்களாலேயும் மேக்ஸிமம் எந்திரிக்கவே முடியல. அதுக்கப்புறம் மதியானம் சரி பிரேக் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எந்திரிச்சு போயிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு. அப்போ ராஜாட்ட பேசிட்டு இருந்தேன். ஒரு ஓரமாக நின்று. அப்போ தாண்டா பார்த்தேன். பார்த்தோன்னே அப்படியே இவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு எனக்கு. அப்படியே இது மனசில் பூகமே அந்த மாதிரி இருந்துச்சு. அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. டேய் சொல்ல மச்சான், அங்கே என்ன நடந்துச்சு? இருடா சொல்றேன். ராஜாட்ட பேசிட்டு இருந்தேன்னா, அப்போ பேசி முடிச்சுட்டு கட் பண்ணிட்டு சும்மா எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சா, அனுப்பவே நின்றுட்டு இருந்தேன். மரத்துல தான் பேசிட்டு வச்சுட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருந்துச்சு, அப்படியே நின்றுட்டு இருந்தேன். ஓ சரி. அப்புறம் நான் தென்னை மரத்துல நின்றுட்டு இருந்தேன்னா, அப்புறம் பார்த்தா கொஞ்சம் தள்ளி கொஞ்சம் அந்த ஒரு ஆளு மரம் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல 3 பொண்ணுங்க நின்றுட்டு இருந்தாங்களா. அதுல பார்த்தா இந்த பொண்ணு மாதிரியே தெரிஞ்சா. நம்மளும் சரி பக்கத்துல வேகமா போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு போனேன். பக்கத்துல போனா அவதான்டா. இன்னைக்கு கையும் இல்லை காலும் இல்லை. என்னடா பண்றதுன்னு தெரியவே இல்லை. அப்படியே ஷாக்காகி போய் நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணனா, ஏன்டி சும்மா உருசுன்னு இருக்க? நான் எப்படி சொன்னேன்? சும்மா இருடி, நீ வேற. அந்த பொண்ணு கேட்டாங்களே. இப்போ கொஞ்சம் சவுண்டை கம்மி பண்ணி சொல்லலாம். யார் இது சவுண்டு? இவர் இப்படிங்க. என்னடி போகுமா? இப்படி கூட்டம் இப்படி அள்ளி தள்ளுதே. எப்படினாலும் போய் தானடி ஆகணும். வாங்க போகலாம். போய் கியூவில் தான் நிற்கணும் எப்படினாலும். அப்புறம் முடிஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுறது? இவளுக்கு வேற லைட்டாக ஃபீவரை வேற இருக்கு. எப்படினாலும் நீ காமிச்சு தாண்டி ஆகணும். ஃபீவரா இவளுக்கா? சுச்சோ ஓய் பாரு. சுச்சோ கூப்பிட்றாரு. இவளுங்க வேற இருக்காளுங்களே. கொன்னிருவியா? பாரடி ஒரு நிமிஷம். என்னது டீயா? போயிடுங்க. கூப்பிடாத, கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ்மா ப்ளீஸ். ரொம்ப நாள் கழிச்சு இப்போதான் ஒன்று பார்க்குறேன். ஞாபகம் இருக்குல்ல? அங்கே ஊட்டியில் என்னை தவிக்க விட்டுட்டு வந்துட்டேல நீ. ப்ளீஸ், அவனை கொஞ்சம் பேசணும் ப்ளீஸ்மா.
போயிருங்க சொல்லிட்டேன், அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ப்ளீஸ்மா, உன்ட்டு ஒரு 5 மினிட்ஸ் பேசணும். எவ்வளோ நாளும் உன் பின்னாடி சுற்றுறேன். என்னை தவிக்க வந்துட்டல நீ. நான் உனக்கு தேடுவேன்னு உனக்கு தோணவே இல்லைல்ல. அங்கேருந்து இங்கே வந்ததில்ல. ப்ளீஸ்மா, எனக்காக இப்போ தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒன்று பார்க்குறேன். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு எனக்கு. ப்ளீஸ்டா, ஒரு 5 மினிட்ஸ். இல்லைம்மா, புரிஞ்சுக்கூடா ப்ளீஸ். என்னடி நீ பார்த்து சிரிக்கிறா? என்ன பேசுறியா? நிஜமாவா? என் வானம் சியல்லவா அது என்று தீருமோ? ஏய், அதுக்கப்புறம் பேசுனியா பேசலடா? அப்புறம் பேசுனியா இல்லையாடா நீ? இல்லடா, எதுவும் பேசல. சும்மா சொல்லாதடா, பேசிருப்ப நீடா. அதாவது கட்டதுடா, பசங்கடா, அதெல்லாம் ஒன்றும் பேசவே இல்லடா. டேய் சொல்லுடா. ஏய் நீ பேசாதடா. இவனாலே அவனாலதான் வந்து என்னை கூப்பிட்டு போயிட்டாங்கடா. அதுக்கப்புறம் என்னை விடவே இல்லை. இவங்களுக்கு இப்படியே தெரிஞ்சு போச்சு நான் இப்படி பார்த்தது. உடனே வந்து கூட்டு போயிட்டு அதுக்கப்புறம் என்னை விடவே இல்லை. அப்புறம் எங்க போய் நான் பேசுறது? சரி பொண்ணு யாரும் கூட்டு போய் காட்டுற, இல்லாட்டி அவ்வளவுதான். நாங்க ஏய் எப்படிடா கூட்டு போய் காட்ட முடியும்? மச்சான், அந்த காலெல்லாம் உனக்கு வேணும் ஆசிரமா தானே, நம்ம போய் பார்த்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, நீ பொண்ணு யாருன்னு மட்டும் காட்டு. அப்படி என்ன பேச வைக்கிறீங்களடா? இனிமேல் நமக்கு வேற என்ன வேலை? நமக்கு நல்ல சிலுசிலுன்னு காற்று வருது. பகல்லையும் நல்லா இருக்கு, நைட்லேயும் நல்லா இருக்கு. மரம் இருக்கனால நல்ல காற்று வருது. பகல்லையும் அவ்வளோ வெயிலும் தெரிய மாட்டேங்குது. ஆனால் வெளியில் எங்கிட்டும் போனா அப்பா வெயில் வெக்க தாங்க முடியல. வெளியில் போயிட்டு வர முடியல. தாடி இங்கே பாரு, குடும்பமே உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. சரி பார்க்கட்டும், அவங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே. ஆமாம், இவர் எங்கே போனாரு? சாயங்காலேருந்து ஆளே காணோம். கால் பண்ணி பார்க்கலாமா? வேண்டாம், எதுவும் வேலையாட்டினா என்ன பண்ணுறது? சரி வரட்டும். ஆனால் இன்னைக்கு அவருக்கு ஒரு குட் நியூஸ் சொல்லணும். கையில் பாப்பா. அப்பா, நான் கார்டனில் இருக்கேன்ப்பா, இங்கே வாங்க. இந்த வரேன் பாப்பா. வாங்கப்பா. என்ன பாப்பா தனியாக இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? இல்லைப்பா, எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு. அதான் அப்படியே இங்கேயே உட்காந்துட்டேன். ராஜா தம்பி வெளியில் போயிருக்காரா பாப்பா? ஆமாங்கப்பா, வெளியில் போனார், இன்னும் வரல. சரிங்க பாப்பா, நான் எதுவும் கால் பண்ணி கேட்கவா? இல்லை வேணாங்கப்பா, எதுவும் வேலையாக போயிருப்பாரு, வந்துடுவார். இப்போ வர டைம்னா வேண்டாம். நானே அதனால தான் கால் பண்ணி கேட்கல. சரிங்க பாப்பா. பாப்பா நைட்டுக்கு என்ன சாப்பிட்றீங்க? அவர் எதுவும் சொல்லிட்டு போனாராப்பா? இல்லை பாப்பா, தம்பி எதுவும் சொல்லலை. மாமா, ரகு மாமா எதுவும் சொல்லலையா? இல்லை பாப்பா, அவங்க 2 பேருமே வெளில போயிருக்காங்க. அப்புறம் நீலாம்பரி அம்மா இருக்காங்க, அப்புறம் தேன் பாப்பா இருக்கு. 2 பேரும் தான் என்ன வேணும்னு சொன்னாங்க. சரி அதான் உங்கள்கிட்ட கேட்டுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்தேன். அசோக் அன்னைக்கு தம்பிகிட்ட கேட்டுக்கலாம். தம்பி வந்தால் தான் வரும், என்னன்னு தெரியல. ஃபோன் பண்ணி கேட்டால் தான் தெரியும். ரகு தம்பிக்கு ஹாஸ்பிட்டலில் நைட் டியூட்டி எதுவும் இருக்கா என்னன்னு தெரியல. நைட் டியூட்டி இருந்தாலும் இருக்கும், கேட்கணுமா? ஆமாப்பா, சொல்லிக்கிட்டு இருந்தாரு ரகு மாமா, அதனால கேட்டுக்கோங்க. சரிங்க பாப்பா. நைட்டுக்கு என்ன சாப்பிடலாம்? என்ன பாப்பா வேணும் சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னே தெரியலையே. அப்பா, நம்ம பரோட்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல, இன்னைக்கு செய்கிறீங்களா? நல்லா விபரீதமா சொல்றீங்க பாப்பா. சரி ராஜா தம்பி வரட்டும், கேட்போம். என்னப்பா இது நியாயம்? என்கிட்ட என்ன சாப்பாடு வேணும்னு கேட்டுட்டு நான் சொன்னதுக்கப்புறம் இப்போ நீங்கள் அவர்கிட்ட கேட்டு தான் முடிவு பண்ணுவீங்களா? இல்லை பாப்பா, வேறு எதுனாலும் பரவாயில்ல பாப்பா. ஆனால் பரோட்டான்னு சொல்றீங்க, தம்பி ஏற்கனவே திட்டம், அதான் யோசிச்சேன். ஐயோ, தம்பி வேறு வந்துருச்சு. பாப்பா சும்மா இருங்கப்பா, எனக்கு இன்னைக்கு பரோட்டா வேணும். நீங்கள் எனக்கு பரோட்டா தான் பண்ணி தரணும். ஐயோ, தம்பி திட்ட போது. பாப்பா அங்க. அப்பா சும்மா இருங்கப்பா, எனக்கு வேணும், பரோட்டா தான் வேணும். நான் பரோட்டா தான் இன்னைக்கு சாப்பிடணும். இன்னைக்கு எனக்கு நைட்டுக்கு பரோட்டா தான் வேணும். என்ன என்ன இங்க பிரச்சனை? என்னது ஊவா? புல்ப பத்தி அவளுக்கு என்னவா மேடம்க்கு? அது ஒன்றும் இல்லை தம்பி, நைட்டுக்கு சாப்பாடு என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் இல்லை தம்பி. சமாளிக்காதீங்கன்னு கேட்டுட்டு தான் வரேன்.
ஓய் என்னடி பரோட்டா கேட்டுட்டு இருக்க நைட் நேரத்தில்? எனக்கு சாப்பாடு போல ஆசையாக இருந்துச்சு, அதனால கேட்டேன். நைட் நேரத்தில் செரிமானம் ஆகாதுடி. நைட் நேரத்தில் பரோட்டா சாப்பிடுவாங்களா? அதெல்லாம் முடியாது, எனக்கு வேணும். அப்பா நீங்கள் போய் பரோட்டா போடுங்க. பாப்பா அதெல்லாம் முடியாது, எனக்கு பரோட்டா தான் வேணும். போய் போடுங்க. என்ன பார்க்குறீங்க? இன்னைக்கு பரோட்டாலாம் கிடையாது. போட்டிங்கன்னா டென்ஷன் ஆயிடுவேன் இன்னைக்கு நான். ஷப்பா இன்னைக்கு வசமாக வந்து சிக்கிட்டேன் நான். தம்பி இன்னைக்கு ஒரு நாளைக்கு பாப்பா ஆசைப்படுறாங்க, ரொம்ப நாள் ஆச்சுல. அவள் ஆசைப்படுவா, எதனால ஆசைப்படதையும் செய்வா. அவள் ஆசைப்படாமல் இருப்பாளா? டெய்லி குட்டா கூட நல்லா தும்பா. டெய்லி ஆசைப்படுவேன், டெய்லி குட்ட கூட நான் திம்பேன், அப்படிதானே? ஆமாண்டி. அப்பா இன்னைக்கு நம்ம வந்து சிக்கிட்டோமா? ஐயோ என்னை எப்படியாவது காப்பாத்துப்பா இறைவா. 2 பேரும் பேசி ஏதாவது முடிவுக்கு வாங்க. எனக்கு தெரியாது, பரோட்டா தான் வேணும் இன்னைக்கு. பாப்பா தம்பிட்ட பேசிட்டு வாங்க என்னான்னு. ச்சே. பாருடா கூட கொழுத்த திருகிடுவேன். ஏய் நீ பாருடி, இந்தாடி இங்க பாருடி. முட்டியை பிடிச்சி இழுக்காதீங்க, சொல்லிட்டேன், விட்டுருங்க. அப்படி தம்பி பிடிப்பேன், என்னடி பண்ணுவேன்? வலிக்குது. அப்புறம் நீ பாரு, கழுத்து திருப்பிக்கிட்டு போறீங்க. கழுத்து திரும்பி விட்டுருவேன் பார்த்துக்கோ. நான் அப்படிதான் பண்ணுவேன். இப்போ பாரு, கோதை பிடிச்சி திரும்ப பாருங்க. என்னது இது? இறக்கி விடுங்க கீழே. வெளியில் உட்காந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னடி ஏன் கோவமா இருக்க? பரோட்டா வேணாம்னு சொல்லிட்டேன் கோவமா? சரி ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் தான், ஞாபகம் வச்சுக்கோ. எனக்கு ஒன்று வேணாம். என்னடி சின்ன பிள்ளை மாதிரி கழுத்து திருப்பிட்டு இருக்க? எனக்கு ஒன்று வேணாம். ஏய் என்னாச்சுடி, ஏன் அவ்வளோ கோவமா இருக்க? சொல்லுமா, சொன்னாதானே தெரியும். எதுவுமே சொல்லாம எனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் எப்போ வீட்டிலேருந்து போனீங்க? இன்னைக்கு லீவு தானே? இன்னைக்கு சார் என்கிட்ட என்ன சொல்லியிருந்தீங்க? ஐயோ ஆமால, இன்னைக்கு வெளியில கூட்டு போறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஓ, அதையே மறந்தாச்சா? அப்படி இல்லைம்மா. சரி நாளைக்கு கூட்டு போறேன். இன்னைக்கு நீங்கள் எங்கே போனீங்கன்னு கேட்டேன், அதுக்கு பதிலே வரல. எப்பயுமே எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போவீங்க, இன்னைக்கு சொல்லிட்டே போகலாம். இன்னைக்கு சூர்யா, சக்தி, சரவணன், சமீர் எல்லாரும் வெளில போயிருந்தோம்மா. சும்மா வெளில போயிருந்தோம் அப்படியே. சரி, அதை அப்படியே சொல்லிட்டு போயிருக்கலாம்ல என்கிட்ட. இல்லாட்டி ஒரு மெசேஜாவது பண்ணியிருக்கலாம்ல. நான் இத்தனை டைம் மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு ரிப்ளை பண்ணவே மாட்டேறீங்க. கால் பண்ணிட்டே இருக்கேன், அட்டனும் பண்ண மாட்டேறீங்க. ஃபர்ஸ்ட்டு நான் ஹாஸ்பிட்டல் தான் போயிருந்தேன். ராகுல் தான் ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தான். சரி நாங்கள் போய் ஒர்க் பார்த்துட்டு வந்து அப்படியே சைலண்ட்டில் போட்டிருந்தேன். அப்படியே இவங்க கூப்பிட்டாங்க, சரி வெளில வந்தேன்னா சைலண்ட்டாக எடுத்து விட மறந்துட்டேன். சாரிடாமா. ஆமாம்மா, கிடைச்சிருக்கு சாருக்கு ஏதாவது ஒரு ரீசன். சரி நீ கோவப்படாதீ. சில்லல இப்போ வெளில போலாமா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சரி சாரி. சாரிடாமா, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன் சரியா? எங்கே போயிருந்தாலும் உனக்கு ஒரு மெசேஜ் போட்டுறேன், ஓகேவா? கொஞ்சம் சரிங்க. என்னங்க விட்டு விடுங்க சொல்லிட்டேன், விடுங்க. அப்போ இங்கே திரும்புங்க. போதுமா? எனக்கு தேவதை, நீ சிரிச்சாதாண்டி எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்னங்க என்னங்க ப்ளீஸ்ங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் பரோட்டாங்க. சரி பொழைச்சு போ. ஆனால் 1 மாதத்துக்கு பரோட்டா கேட்டு போய் கொண்டு நோண்டிடுவேன். சரி, கேட்க மாட்டேன். சரிடா. அங்கதான் பாட்டி மாதிரி அப்புறம் அத்தை சித்தி எல்லாரும் உட்காந்துருக்காங்க, சீரியல் பார்த்துட்டு இருக்காங்க. இறக்கி விடுங்க. இங்கே பார்த்தாங்க அவ்வளோதான், இன்னைக்கு நம்மளை தான் வச்சு ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. பார்த்து அவங்க சீரியலில் முடிச்சுட்டாங்களே, அதனால இப்போதைக்கு பார்க்க மாட்டாங்க நம்மள. எப்போ பார்த்தீங்க? வரும்போதே பார்த்துட்டு தள்ளி வந்தேன். எங்கிட்ட நின்னல, வரும்போதே பார்த்துட்டு தான் வந்தேன். சரி சரி, நீங்கள் உங்ககிட்ட ஒரு குட் நியூஸ் சொல்லுங்க. என்ன குட் நியூஸ்ங்க? என்னங்க சொல்லுங்க. அது நான் எப்படி சொல்லுவேன்? ஐயோ எனக்கு வைக்கமா வருது. வைக்கமா வருதா? சொல்லுடி சும்மா. ஓ நீங்க வைக்கப்படுற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? என்னங்க எனக்கு உனக்கு எனக்கு டீ தள்ளி போயிருக்குங்க. என்னடி சொல்ற? நிஜமாவா? இங்க திரும்படி, இங்க திரும்ப. நிஜமாவாடி? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. செக் பண்ணியாடி? செக்லாம் பண்ணவே இல்லை, உங்கள்கிட்ட சொல்ல தான் செஞ்சேன். நீங்கள் தான் செக் பண்ணணும். வாங்கிட்டு வாங்க, கிட்ட செக் பண்ணி பார்க்கலாம். நான் அதுக்கு தான் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தேன், உங்களுக்கு கிட்ட வாங்கிட்டு வர சொல்லலாம்னு சொல்லிட்டு. வேறு யார்கிட்டையும் சொல்லி வாங்கலாம், ஆனால் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பாசிட்டிவ் வந்துட்டா எல்லாத்துட்டையும் சொல்லலாம், இப்போ நெகட்டிவ் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? அதுக்கு பயந்துட்டு தான் யார்கிட்டையுமே சொல்லலை. எது வந்தாலும் ஏற்றுக்கணுமா?
சரியா? எப்போனாலும் நமக்கு கிடைக்கும் சரியா? நமக்கான நமக்கு கிடைக்கும் ஓகேவா? இதுக்கெல்லாம் போயிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது சரியாம்மா? இப்போ போய் வாங்கிட்டு வருவேனா? நீ பல்லுக்கு பொண்ணாட்டி செக் பண்ணி பார்ப்பாலாம் சரியா? இப்போல்லாம் செக் பண்ணி பார்க்கக்கூடாது, மார்னிங் தான் செக் பண்ணி பார்க்கணும். அப்படியா? ம், ஒரு முட்டை குடிடி. அங்கெல்லாம் வச்சு கொடுக்க முடியாது. அப்போ ரூமுக்கு போனால் கிடைக்குமா? கிடைக்கும். என் அழகு பொம்மை உன்ன மாதிரியே ஒரு அழகான கியூட்டான ஒரு பொண்ணு வேணும் சரியா? இல்லை, எனக்கு உங்களை மாதிரி பையன்தான் வேணும். உன்ன மாதிரி ஒரு முக்கு, உன்ன மாதிரி ஒரு லிப்ஸு, உன்ன மாதிரி ஒரு கண்ணு, என் அழகு தேவதை மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு வேணும் சொல்லிட்டேன். அப்படியே கடிச்சு தின்றுவேன். அதெல்லாம் முடியாது, எனக்கு உங்களை மாதிரி இருக்கிற பையன்தான் வேணும். அப்படியாடி? என்ன மாதிரி வேணுமா? ஆனால் ஃபஸ்ட்டு உன்ன மாதிரி தான் என் தங்க மாதிரியே எனக்கு வேணும். சரி, உங்களுக்கு வேணும் எனக்கு வேணும். ஃபஸ்ட்டு அப்புறம் உங்களை மாதிரி, அப்புறம் இந்த மாதிரி, ஓகேவா? அதெல்லாம் முடியாது. ஃபஸ்ட்டு என் தேவதை என் அழகு குட்டிமா மாதிரி தான் எனக்கு வேணும். அதுக்கப்புறம் வேணா நீ உன் இஷ்டத்துக்கு போய்க்கப்பா. அதுக்கப்புறம் நான் கேட்க மாட்டேன். சரி. சரி சரி வரும் போலாமா? ம், கேட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வாங்கி தரேன். ஃபஸ்ட்டு நான் கேட்டதை கொடுக்கணும் சரியா? சரி போங்க. போகிறாங்க. ரூமுக்கு போகலாமா? எனக்கு கிட்ட போகணும். இனிமேல் யார் கீழே விட போகிறவன? இனிமேல் தூக்கிட்டு தான் போவேன் சொல்லத்தை.